ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 19/11/2024 கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் சங்கடத்தை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தியும் வருது. நாளைய தினம் நம்முடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை குறையும். நாளைய தினம் அதிகாலை வேளையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். உபவாசம் இருந்து விரதமும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க உபவாசம் இருக்கலாம். அப்படி ஆரோக்கிய குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதத்தை எடுக்கலாம். நாளை மாலை சந்திர உதயத்திற்கு அப்புறம் பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. போகும்பொழுது அருகம்புல்லை பச்சை நூலில் கட்டி மாலையாக எடுத்துகிட்டு போங்க. அருகம்புல்லை கொண்டுட்டு போய் விநாயகருக்கு போட்டுட்டு விநாயகர் தலை மீதோ இல்லை பாதத்தில் இருக்கிற அருகம்புல்லை கொஞ்சோண்டு திரும்பவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு 3 முறை பிள்ளையார் கூட்டி தோப்புக்கரணம் போட்டு 3 முறை வலம் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு தேங்காய் கூட உடைங்க. வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கையில் கொஞ்சம் அருகம்புல் எடுத்துக்கிட்டு பூஜை அறையில் வைங்க. அந்த அருகம்புல்லை நாளை இரவு செவ்வாய்க்கிழமை இரவு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி போட்டாலும் சரி, இல்லைன்னா அந்த அருகம்புல்லை நல்லா ஒரு கொஞ்சம் குத்திட்டு அதோட சாரோட அப்படியே நீங்கள் அந்த தண்ணியில் கலக்கணும். அந்த சாரும் அருகம்புல்லோட சாறு அந்த தண்ணியில் கலக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலேயே. புதன்கிழமை காலையில் குளிச்சுட்டு அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அந்த தண்ணீரில் ஒரு பச்சை துணியை நினச்சி நிழலில் காய வச்சுக்கோங்க. அந்த பச்சை நிற துணி நல்லா காய்ச்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. அருகம்புல் தீர்த்தத்தில் ஊறிய அந்த பச்சை நிற துணியில் 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சு சின்ன முடிச்சா கட்டி புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரையில் நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அருகம்புலோட தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதில் ஊறின அந்த பச்சை நிற துணியில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை வச்சு அதை கட்டி புதன்கிழமை புதன் ஓரையில் பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை தீரும். இந்த முடிச்ச வச்ச இடத்துல நிறைய பணம் சேருங்கிறதும் நம்பிக்கை. இதே போல் இன்னொரு முடிச்ச தயார் செஞ்சு நீங்கள் தொழில் செய்யும் இடத்துலையும் வைக்கலாம். தொழில் செய்ய இடத்துல கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். வியாபாரம் அமோகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு கூட இந்த முடிச்ச தயார் செஞ்சுட்டு உங்களோட ட்ராயர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட வேலை சிறப்பாக இருக்கும். வேலையிலேருந்து வருமானம் அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். வருமானம் தானாக உயர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். கடன் சுமை தானாகவே குறையும். விக்னங்களை தீர்க்கும் விநாயகரையும் புதன் பகவானையும் ஒரு சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரம் இது. நம்பிக்கை இருந்தால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு வழிபாடு பரிகாரம் செய்தாலும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அவங்களோட அருள் இருந்தால் மட்டுமே எந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் கட்டாயம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே நம்ம பிள்ளையாருக்குன்னு ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆரம்பிப்போம். அந்த மாதிரி விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தியில் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்யும்பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை தீரும். ஒட்டுமொத்த கடன் சுமையும் தீரும். முழு மனதோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.